தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். காதல் கதைகளில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் உண்டு. அப்படித்தான் பார்த்தீங்கன்னா ஒருதலை காதல் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அதில் பல சுவாரஸ்யமான கதைகள் உண்டு. ஒருதலை ராகம் படம் கூட நமக்கு உடனே நினைவுக்கு வரும். இன்னொரு கூட சொல்லுவாங்க, காதலில் ஒரு கை ஓசை இருக்காது அப்படின்னு. ஏன்னா ஒரு கையை வச்சு தட்ட முடியாது, கண்டிப்பாக ஓசை வராது. ரெண்டு கையை வச்சு தட்டும்போது தான் ஓசை வரும் அப்படின்னு இந்த ஒருதலை காதலுக்கு பலவிதமான விளக்கங்களை சொல்லுவாங்க. அப்படித்தான் அரபு நாடுல முக்கியமா ஈரான்ல நடந்த ஒருதலை காதல். அந்த ஒருதலை காதலினுடைய அந்த உச்சம் எங்க போய் நின்றுச்சு அப்படிங்கிறத தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம். ஈரான்ல நடந்த ஒரு காதல் சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா, அமேனா பக்ராமி அப்படிங்கிற ஒரு பொண்ணு, மஜித் மெகாஹதி அப்படிங்கிற ஒரு பையன், இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருவருக்கும் ஒருமித்த காதல் அப்படின்னு எதுவும் கிடையாது. அமேனா பக்ராமியை மஜித் மொஹபாஹதி ஒருதலை பட்சமா காதலிக்கிறார். அமேனா பக்ராமி அதை ஏற்கல அப்படின்னோடையும் அதனுடைய வெளிப்பாடா என்ன செய்யறாருன்னா, ஆசிடை எடுத்து மூஞ்சில ஊத்திடுறாரு. மூஞ்சில ஊத்துனதுல அவங்களுடைய ரெண்டு கண்ணும் பார்வை போயிருது. அமேனா பக்ராமிக்கு அதுக்கு மேல 15க்கும் மேற்பட்ட அறுவை சிகிச்சை அந்த முகத்துல நடக்குது. அந்த அளவிற்கு ஒரு கொடூரமான ஒரு தாக்குதலாக இந்த மஜித் மகவானி அமேனா பக்ராமி மேல ஆசிட ஊத்திருக்கிறார். இது திரும்பவும் அது வழக்காயிருது. 2009 ஈரான் நீதிமன்றம் ஒரு தண்டனையை அறிவிக்கிறாங்க. என்ன தண்டனை அப்படின்னா, ஹரியத் சட்டம் மூலியமா அந்த தண்டனை என்ன வருதுன்னா, ஈரான் கிசாஸ் அப்படிங்கிற ஒரு சட்டப்பிரிவின் கீழே அந்த தண்டனை. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஈரான் கிசாஸ் அப்படிங்கிறதுல கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். ஒருத்தன் உன் கண்ணை எடுத்துட்டானா அவன் கண்ணை எடுத்துரு, ஒருத்தன் உன் பல்ல தட்டிட்டானா பல்ல தட்டிடு, ஒருத்தன் உன் உயிரை எடுத்துட்டானா உயிரை எடுத்துரு, கையை வெட்டிட்டானா கையை எடுத்துரு. இதுதான் ஈரான் கிசாஸ் அப்படிங்கிற ஹரியத் சட்டம். அந்த சட்டத்தின்படி 2009ஆம் ஆண்டு தீர்ப்பு கொடுக்கப்படுது. மஜித் மொஹபாதிக்கு ரெண்டு கண்ணை எடுத்துருங்க, இதே போல ஆசிட் எடுத்து அந்த கண்ணை எடுத்துடணும், ஆசிட்டை பயன்படுத்தி எடுத்துடணும் அப்படின்னு. அந்த 2009 கொடுக்கப்பட்ட அந்த தண்டனையானது 2011 மே மாதம் நிறைவேற்றுவதற்காக வருது. அதை நிறைவேற்றும் போது சில காரணங்களால தட்டி போயிருது. சில 2 மாசம் கழிச்சு அதே 2011 ஜூலைல நிறைவேற்ற போறாங்க. எப்படி நிறைவேற்ற போறாங்கன்னா, மருத்துவர் மூலியமாக இவன் ஆசிட வச்சுதான் அமேனா பக்ராமிக்கு அந்த கண்களை இழக்க செய்தான் அப்படிங்கிறதுனால, அந்த முகத்துல ஆசிட ஊற்றி அந்த முகம் சிதைஞ்சதுனால மருத்துவர் மூலியமாக அந்த கண்ணுல ஆசிட்டை டிராப் பண்ணி அதுல அந்த கண்ணினுடைய அந்த திறனை போக்கணும், விழியை கெடுத்துடணும், கண் பார்வை இழக்க வச்சிடணுங்கிறது தான் அந்த சட்டம். அப்ப அந்த 2011 ஜூலைல அதை நிறைவேற்ற போறாங்க. நிறைவேற்ற போறதுக்கு ஒரு சில நொடிகளுக்கு முன்னால அமேனா பக்ராமி அவரை மன்னிச்சுட்டேன்னு சொல்றாங்க. இந்த எப்படி எந்த அளவிற்கு ஈரான் கிசாஸ் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுங்கிற அளவுக்கு இருக்குதோ, அதே போல அதே ஹரியத் சட்டத்துல தியா அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஒரு குற்றம் புரிஞ்சுட்டாரு, அந்த குற்றத்தினால குற்றம் பாதிக்கப்பட்டவங்க என்ன இழந்திருக்கிறாங்களோ அதுக்கு இழப்பீட்டு தொகையாக ஒரு தொகையை கொடுத்தாச்சு அப்படின்னா அந்த தியா சட்டப்படி அவங்கள மன்னிச்சு அனுப்பிடலாம். குற்றத்திற்கான தண்டனை ரத்து செய்யப்படுது அப்படிங்கிறது அந்த தியாங்கிறது. இதை இன்னொரு படியா என்ன சொல்லுவாங்கன்னா, பிளட் மணி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதாவது அந்த குடும்பத்தாருக்கு அதற்கு ஈடான தொகையை கொடுத்துட்டு அந்த மன்னிப்பை பெற்றுக்கிறது அப்படிங்கிறது தான். அந்த தியா மூலியமா என்ன செய்யறாங்கன்னா, இந்த அமேனா பக்ராமி அவருக்கு மன்னிப்பை கொடுத்துறாங்க. மன்னிப்பு கொடுத்த உடனேயும் அந்த தண்டனையானது நிறுத்தி வைக்கப்படுது. இதை நம்ம 2-3 கோணங்கள்ல பார்க்கலாம். ஒண்ணு, இந்த மாதிரி ஒரு காதல் ஒருதலை காதலா நடக்கிறப்ப, இல்ல ரெண்டு பேரும் ஒத்து காதல் பிரிந்து திரும்ப அது பிரேக்கப் ஆகுது அப்படின்னு கூட வச்சுக்கிட்டோம்னாலுமே, ஒரு சிலர் அதை எப்படி எடுத்துக்குவாங்க அப்படின்னா, போனால் போகட்டும் போடா அப்படின்ட்டு அடுத்து யாருப்பா திரிசா இல்லைன்னா நயன்தாரா அப்படின்ட்டு போற மாதிரி போயிடுவாங்க. ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா, கடினமான வலிமை மிகுந்த ஒரு இதயத்தோட எங்கிருந்தாலும் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஆசீர்வாதம் பண்ணி அதை மறக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டு தனக்குத்தானே
அந்த வலியை வந்து தாங்கிக்கிட்டு போவாங்க. இது ஒரு பக்கமா இருக்கும். ஆனா இன்னொன்று இருக்கு, கொடூரமான பக்கம். அதை கொடூரமானதுன்னு சொல்றதா இல்ல ரொம்ப வெறித்தனமான காதல்னு சொல்றதா தெரியல. தனக்கு கிடைக்காதது எவனுக்கும் கிடைக்க கூடாது அப்படின்னு. இப்ப அந்த மூணாவதா கடைசியா சொன்னேன் பாத்தீங்களா, அதுதான் இந்த ஈரான்ல அமேனா பக்ராமி மஜித் மெகவாதிக்கு நடந்ததும் அதேதான். தனக்கு கிடைக்காதது யாருக்கும் கிடைக்க கூடாது. அமேனா பக்ராமி அந்த முகம் வேற யாருக்கும் உரிமை ஆயிடக்கூடாதுங்கிற ஒரு வெறித்தனமான உச்சபட்ச காதலினுடைய வெளிப்பாடு தான் அது. அது சரின்னு சொல்ல வரல, அது மிகப்பெரிய வன்முறை தோய்ந்த காதல். அது கூடாதுதான். ஆனால் இவர்கள் பண்ணினது, கடைசியா பண்ணது, தனக்கு கிடைக்காதது இந்த முகம் யாருக்கும் கிடைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல மஜித் ரொம்ப தெளிவா இருந்திருக்காப்ல. அந்த வெளிப்பாடு தான் அந்த ஆசிட்டை ஊற்றி அந்த முகத்தை சிதைச்சது. அந்த முகத்தை சிதைக்க நினைச்சப்ப அந்த ஆசிட் வந்து கண்ணில் பட்டு கண் பார்வை போயிடுச்சு. இப்ப இதோட இன்னொரு அடுத்த நிலைக்கு வருவோம், மன்னிப்பு. இந்த மன்னிப்பு அப்படிங்கிறது நீங்க பாருங்க, அவ்வளவு ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஒரு விரல் போயிட்டா கூட பரவாயில்ல, இல்ல ஒரு கையே போயிட்டா கூட பரவாயில்ல, அது கூட மன்னிச்சிடலாம் காலங்கள் கடந்து போகும்போது. ஏன்னா 2004 நடந்தது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 7 ஆண்டுகள். சரி, 7 ஆண்டுகள்ல வந்து அவங்களுக்குள்ள மனசு மாற்றம் வரலாம், அமேனாவுக்கு வந்து ஒரு மனம் வரலாம். அவன் எதுக்காக இப்படி செஞ்சான்? அந்த அளவிற்கு நம்மளை வந்து நேசிச்சிருக்கான் போல. அப்படி ஒரு சில காரணங்கள்னால சரி போகுது, நம்ம இழந்தது இழந்துட்டோம், இதுக்காக அவன் கையும் போயிடுச்சுன்னா அதனால நமக்கு இன்னொரு கை வந்துடவா போகுது அப்படின்னு இருக்கலாம். எப்படியோங்க அந்த மன்னிப்புங்கிறது வந்து அது ஒரு பெரிய விஷயம் தான் வச்சுக்கோங்க. ஆனால் அந்த கடைசி நேரத்தில் கொடுக்கப்பட்ட மன்னிப்பு இருக்கு பாத்தீங்களா, அது சரியானதுன்னு சொல்றேன். 2004 நடந்ததுக்கு 2009 மன்னிச்சிருந்தா கூட தப்பு தான், 2010 மன்னிச்சிருந்தா கூட தப்பு தான், ஏன் 2011 மன்னிச்சிருந்தா கூட தப்பு தான். ஆனால் அந்த தண்டனை நிறைவேற்றப்படுவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னால் செஞ்சதுதான் சரி. ஏன் அப்படின்னா மன்னிப்புங்கிறது நம்ம மனசார கொடுத்துடலாம், ஆனால் அதை ஏற்றுக்கிறான் பாருங்க. யாருக்கு மன்னிப்பு அளிக்கிறோமோ அவன் இதை எளிதாக எடுத்துடக்கூடாது. கண்ணு போக போது, முகம் போக போது, கண்ணு குருடாக போறோம், அந்த கடைசி நிமிடம் வரைக்கும் அந்த வழி இருக்கு பாத்தீங்களா, அதையாவது அவனுக்கு தண்டனையா கொடுத்ததுதான் சரி. அப்ப ஒருவேளை அவன் மனசு மாறலாம். நம்ம கண்ணை போன சமயத்துல நாம யாரு மேல ஆசிட்டை போட்டு கண்ணை வந்து இல்லாம பண்ணமோ அவங்களே நமக்கு மன்னிப்பு கொடுத்துட்டாங்க, மனம் திரும்பவும் செய்யலாம். இப்படி குற்றங்கள் செஞ்சுட்டா கடைசி நேரத்தில் நம்மளை மன்னிச்சிருவாங்க நினைச்சு அவன் மீண்டும் மிகப்பெரிய குற்றவாளியா கூட மாறலாம். அப்ப அந்தந்த நபரினுடைய கண்ணோட்டத்துலதான் அது இருக்கு. இந்த விஷயத்துல எது எப்படி பார்த்தாலும் போனால் போகட்டும் போடான்னு அவர் போகல, எங்கிருந்தாலும் வாழ்கன்னு சொல்லிட்டு அவர் பெரிய மனசோட மஜித் போகல. தனக்கு கிடைக்காதது யாருக்கும் கிடைக்க கூடாது அந்த முகம்னு, அந்த முகத்துல நீங்க பாருங்க, அவர் ஆசிட தூக்கி நெஞ்சில ஊத்திருக்கலாம், வயிற்றுல ஊத்திருக்கலாம், காலில் ஊத்திருக்கலாம். ஏன் முகத்துல ஊத்துறாரு அப்படின்னா, இந்த முகம், அமேனா என்கின்ற இந்த முகம் எனக்கு கிடைக்காதது யாருக்கும் கிடைக்க கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு மன நோய் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். இதுல 2 விஷயங்கள். ஒண்ணு, எங்கிருந்தாலும் வாழ்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போறதுதான் ஒருதலை காதலுடைய புனிதத்தை காப்பாற்றும். இன்னொன்று வந்து அந்த மன்னிப்பு அப்படிங்கிறது வந்து அந்த கடைசி நேரத்தில் கொடுத்த மன்னிப்பு தான் சரியான மன்னிப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். நன்றி, வணக்கம். முத்தமிழ் முரசு இது போன்ற சமூகம் சார்ந்த, உலகம் சார்ந்த, உலகில் நடந்த நிகழ்வுகள் சார்ந்த செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள முத்தமிழ் முரசோடு தொடர்பு இருங்கள். வணக்கம்.